ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கோவை உலக புகையிலை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். புகையிலை பழக்கத்தினால் ஏற்படும் தீய விளைவுகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒவ்வொரு வருடமும் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற நிகழ்வில் கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் சுந்தர் அவர்கள் தலைமை தாங்கி கொடி அசைத்து விழாவினை தொடங்கி வைத்தார். கல்லூரியின் பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் அலுவலர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சைக்கிளிங் மற்றும் நடைபயணம் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு பிரச்சார சீட்டுகள் வழங்கி புகையினால் ஏற்படும் தீமைகள் மற்றும் உடல் உபாதைகளை பற்றி விளக்கங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து புகையிலை பழக்கத்தை எதிர்த்து உறுதிமொழி மற்றும் கையெழுத்து பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் தீபானந்தன் மற்றும் கோவை பந்தயசாலை காவல் நிலையத்தின் ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி ராம்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விழாவினை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு புகையிலை உபயோகிப்பதால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. அதாவது இன்னைக்கு ஆன்டி டொபாக்கோ டேன்ட்டு May 31 எப்போவுமே எல்லா விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டென்டல் ஒரு 15 டேஸாக ஒவ்வொரு நாளும் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி புகையிலை பிடிப்பதில் என்ன ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அதோட முடிவாக இன்றைக்கி சைக்கிளத்தானும் இன்றைக்கி ஒரு வாக்கத்தானும் வச்சு ரேஸ் கோர்ஸில் எல்லாத்துக்கும் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து அதோட ஆபத்துகள் என்னன்னு சொல்லி இன்னைக்கு சொல்கிறாங்க. தொடர்ந்து நிறைய விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கோம். இது மூலியமா எந்த அளவுக்கு நம்ம ராமகிருஷ்ணாலேருந்தே நிறைய பண்ணுறோங்க. May 31 குறிப்பாக நிறைய பேர் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. இந்த ரேஸ் கோர்ஸ் மாதிரி ஒரு பொது இடத்துல இந்த பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கறது, ஒரு மக்களுக்கு நேரடியாக போய் நம்மளே சொல்கிறது ஒரு பெரிய இனிஷியேட்டிவாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு சைக்கிளத்தான், ஒரு வாக்கத்தான் நடத்தினா அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும், விழிப்புணர்வு நல்ல இது இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த 15 நாளும் இந்த கவுன்சிலிங் கொடுத்தது. நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு மக்களுக்கு சொல்லிட்டு அது போக அந்த பேம்ப்ளெட்ஸு கொடுத்து அதோட நோய்கள் என்னென்ன வரும், பருநோய்கள் என்னென்ன வரும் அதுன்னு டீட்டெயில்டு அந்த பேம்ப்ளெட்ஸில் இருக்குது. அதையும் பார்த்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சைக்கிளிங் ப்ளஸ் இது வாக்கத்தான் ரெண்டுமே சேர்ந்து 200 ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துருக்காங்க. சார், இந்த 15 டேஸில் கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா? அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது? அதாவது 15 டேஸ் கவுன்சிலிங் கொடுக்கறது நிறைய பேர்த்துக்கு நமக்கு ஈஸியாக இன்றைக்கி டொபாக்கோ கிடைக்கிது. அதை பற்றி நம்ம ப்ரிவென்டிவ் இஷ்யூஸ் யாருமே பார்க்குறது இல்லைங்க. அந்த டொபாக்கோட மைனஸ் பாயிண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி சின்ன சில்ட்ரன்லேருந்து எல்லாருமே அதுக்கு பழக்கம் இருக்குங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, இதனால் என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அதில் ஒரு புரிதல் இருக்குது எல்லாத்துக்குமே. அது ஒரு நல்ல ரீச் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேங்க. அந்த அடிக்ஷன்லேருந்து விடுபடுறதுக்கு வேறு என்ன மாதிரி? அடிக்ஷன்லேருந்து விடுபடுறதுக்கு டோர் டு டோர் கேம்பெயின்ஸ் நம்ம பண்ண முடியுங்க. நம்ம சொல்ல தான் முடியும். அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. ரெண்டாவது நம்ம எல்லாத்துக்கும் நம்ம தெரியப்படுத்துகிறோம், எப்படி என்ன ஏதுங்கிறது நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஓகே, தேங்க்யூ.